Assalamu alaikum friends, welcome to my YouTube channel. நான் இன்றைக்கு உங்களுக்கு ஈத் ஸ்பெஷல் ரெசிபி ஒன்று எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். என்னென்னா பாம்பே பிஸ்கட். வாங்க நாங்கள் பாம்பே பிஸ்கட்ஸ் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். இதுக்கு only 3 ingredients இருந்தால் போதும். நாங்கள் இந்த பாம்பே பிஸ்கட் செய்கிறதுக்கு உங்களோட ஈத் டேபிளை ஃபுல்லாக டெக்கரேட்டிவாக அதே மாதிரி டேஸ்டி ஆக்கி கொள்ளலாம். வாங்க நாங்கள் ஈத் டேபிளுக்கு நாங்கள் பாம்பே பிஸ்கட் செய்வோம். இதுக்கு வந்து நான் கீ எடுத்துக்கிறேன், 200 grams கீ. இதுக்கு ஸ்ரீலங்காவில் பட்டர் ஆயில்னு சொல்லுவாங்க. ஆனால் இது பட்டர் ஆயில் இல்லை, இது கீ. உங்களுக்கு மற்ற ஃப்ரெஷ் கீ வேண்டாலும் எடுத்துக்கொள்ளும். எந்த கீயாக இருந்தாலும் சரி 200 grams நான் இதுக்கு எடுத்துக்கிறேன். உங்களோட தேவை குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மைதா ஃப்ளா அதுவும் 200 grams எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு நான் பேக்கிங் பவுடர் 1.5 teaspoon ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ கீயும் நான் 200 எடுத்துக்கிறேன், ஃப்ளாவும் 200 தான் எடுத்துக்கிறேன். பேக்கிங் பவுடர் 1.5 teaspoon. இப்போ இது ரெண்டையுமே நான் கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெயினருக்கு போட்டு நான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு நான் பேக்கிங் பவுடரையும் ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் பவுடர் மைதா ரெண்டும். இதுக்கு எங்களுக்கு தேவைப்படுற மற்ற இன்க்ரீடியன்ட் வந்து சுகரும் நான் 200 grams எடுத்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏண்டா சுகர் கிரைண்ட் பண்ணாட்டி பாம்பே பிஸ்கட் வெடிச்சு வரும். அப்படி சுகர் கிரைண்ட் பண்ணிக்கொள்ள இல்லாட்டி நீங்கள் மெல்லிய தின்னான சுகர் வாங்கிக்கோங்க. நான் வந்து சுகரை கிரைண்ட் பண்ணி தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த சுகர் வந்து கொஞ்சம் பெருசு. ஸோ அதுக்கே இப்போ நான் திருப்பி இந்த மைதாவையும் மெட் பண்ணிக்கிறேன். இப்போ மைதாவையும் மெட் பண்ணிக்கிறேன், சுகரையும் மெட் பண்ணிக்கிறேன், கீயும் மிக்குதாயில். இப்போ இதுக்கு எந்த விதமான வாட்டரோ எதுவுமே சேர்க்காமல் இதை அப்படியே நாங்கள் மிக்ஸ் பண்ணணும். நான் இந்த மிக்ஸ் பண்ணுறத ஸ்கிப் பண்ணாமல் தான் போட்டுக்கிறேன். ஏன்னா நாங்கள் இந்த பாம்பே பிஸ்கட் மிக்ஸிங்கை தான் நல்லா பிடிச்சிக்கொள்ளணும். ஸோ நான் இதை ஸ்கிப் பண்ணாமல் தான் உங்களுக்கு போடுறேன். இந்த மிக்ஸ் பண்ணுற மாதிரி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கொண்டே நினைக்கிறேன். இந்த ரீசன் வந்து இதுக்கு வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இதில் கீயில் ஈக்கிற அந்த ஆயிலையே போதும் எங்களுக்கு இந்த ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறதுக்கு. அடுத்து வந்து இதோட பதமும் வந்து சரியாக எக்ஸாக்டாக வரணும். இதோட பதம் சரியாக வராட்டி அது சரி பாம்பே பிஸ்கட் சரி வரவே மாட்டுச்சு. பாம்பே பிஸ்கட் அப்படியே ஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் இந்த பதம் சரியாக இதோட கன்சிஸ்டன்சி சரியாக வரணும். இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கொண்டே தான் நிற்கிறேன். இன்னும் மிக்ஸ் பண்ணிக்கொண்டிருக்கிறேன். இதில் இருக்கிற மைதா எல்லாம் ஒன்றுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். எனக்கு வந்து இன்னும் ரெசிபி உங்களுக்கு கொண்டு வந்து கொள்ளையெல்லாம் போச்சு. சொன்னால் எனக்கு கொஞ்சம் கோல்ட் பிடிச்சிருச்சு. ஸோ அதனால தான் இந்த தரக்கா ஈத் ஸ்பெஷல் ரெசிபிஸ் 2-3 கொஞ்சம் தவறுது. பட் என்னையால் ஏண்ட மாதிரி கொண்டு வரும். இன்றைக்கும் கூட எனக்கு சரியான ஃபிட் ஒன்று இல்லை. பட் என்னையால் ஏண்ட மாதிரி நான் கொண்டு வரேன். ஆனால் ஈத் டேபிள்ண்டா டெஃபினட்டாக இன்ஷால்லா கொண்டு வருவேன். இப்போ வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி பட்டுருச்சு. பட் என் கையில் ஒட்டுது. சரியான கன்சிஸ்டன்சியில் வந்துச்சுன்னா நாங்கள் மிக்ஸ் பண்ணி முடிஞ்சோன்னு ஒரு சொட்டும் கையில் வைக்காது. ஐஸ் ஒட்டி நான் வந்து ஒரு 2 tablespoon ஃப்ளா ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அப்படி இருந்தால் இந்த ஃப்ளாக்கு இந்த கீ வந்து கூடண்டு தான் அர்த்தம். ஸோ அதனால் நான் வந்து 2 tablespoon ஃப்ளா ஆட் பண்ணிக்கிறேன். திரும்ப நான் மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். சரியாக மிக்ஸ் பண்ணி பட்டால் எங்களோட ஹேண்டில் ஒரு துளி கூட இந்த கீ மிக்சர் ஈக்காது. அதுதான் இதோட கன்சிஸ்டன்சி, சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள், இப்போ நான் அந்த 2 tablespoon கீயை ஆட் பண்ணுறேன், ஃப்ளாவை ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் இப்போ எப்படி கீன்னு இப்போ கணக்க வருது. அப்படின்டா கீ வந்து சில கீ இருக்குது, அது கொஞ்சம் ஒரு ஜாதி அந்த ஆயிலி தன்மை கூடினது. அப்படி கீ எடுக்கிற டைமுக்கு எங்களுக்கு ஃப்ளா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ண வேண்டி வரும். இப்போ பாருங்கள், நான் இப்போ இந்த கையில் லைட்டாக ஈக்கிறதெல்லாம் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்பூனால் எடுத்துட்டு மறுவ லைட்டாக ஒரு 1/4 tablespoon மட்டுக்கு மைதா எடுத்து அதை நான் சும்மா மேலால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன் லைட்டாக. இப்போ நான் இது அப்படியே திருப்பி மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். பாம்பே பிஸ்கட் சரியான ஈஸியான ஒரு ஃபுட் உண்டு.
பட் நல்ல டேஸ்டியான ஃபுட்டுன்னு. ஆனால் அதை செய்கிறதுல எங்களுக்கு சில சம்டைம்ஸ் பிழையாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரீசன் வந்து இந்த ஃப்ளார் மிக்சிங் வந்து சரி வராதை தான். இப்போ பாருங்கள் கணக்காக வந்திக்கும். இப்போ நான் வந்து கணக்காக மிக்ஸ் பண்ணி கொண்டுட்டேன். இங்கே பாருங்கள் என் கையில் ஒரு சொட்டுமே இல்லை. இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. கொஞ்சமாலும் எங்களோட உள்ளங்கையில் படாது. இப்போ இது சரி. இப்போ மிச்சம் இதை நீட் பண்ணவும் மிச்சம் இது பண்ணவும் தேவையில்லை. லைட்டாக இப்படி நாங்கள் நல்லா எல்லாத்தையும் ஒன்றுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டோம்னா ஓகே, அவ்வளோதான். அடுத்தது இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணி 10 மினிட்ஸ் அப்படிலாம் ரெஸ்ட் பண்ண வைக்கிறல்ல, இதை நாங்கள் செஞ்சு எடுத்த மூமெண்ட்டே அப்படியே நாங்கள் பாயில் பண்ணி வச்சிட வேண்டியது. இப்போ பாருங்கள் என் கையில் கொஞ்சம் கூட ஒட்டி இல்லை. ஸோ இப்போ நாங்கள் இதை பாயில் பண்ணிக்கொள்வோம். ஒரு கணக்கான பாலாக தான் நான் இன்றைக்கி பாயில் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி நான் கொஞ்சம் கொடுக்கவும் மிக்குது, ஃபெஸ்டிவலுக்கு தெரியும் தானே, கொடுக்கவும் மிக்குது ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் கணக்காக கொஞ்சம் பார்வைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் ட்ரேக்கு பட்டர் அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் செய்கிற ட்ரேக்கு பட்டர் அப்ளை பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஃப்ளார் மிக்சிங்க்கு வாங்க. இப்போ இதுக்கு கணக்கான பால் ஒரு ஆலிவ் காய்ட கணக்கிருந்தால் நல்லாவே போதும். நான் இதை பாயில் பண்ணிக்கிறேன். இது பாயில் பண்ணிக்கொள்ள இந்த அவ்வளோ மிக்சரையும் பாயில் பண்ணினாலும் கையில் ஒரு சொட்டு மொட்டாது. அதுதான் வந்து இதில் கன்சிஸ்டன்சி சரியாக வரும். இப்போ பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். என் கையிலலாம் ஒரு சொட்டுமே ஒட்டுதில்லை. இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே இந்த பாயில் பண்ணிக்கொள்கிறேன். ரீசன் வந்து இது வந்து 160ல் ஒரு ½ an hour இல்லை, ஒரு 15 மினிட்ஸ் வச்சா நல்லாவே போதும். இப்போ என் கையில் கொஞ்சம் கூட ஒட்டிஇல்லை. 15 மினிட்ஸ் வச்சா நல்லாவே போதும். டக்குன்னு எடுத்துடணும். இது மிச்ச நேரம் மீந்தால் எல்லாம் கருவிடும், ரோஸ் ஆகிடும். ஸோ பாருங்கள் இப்போ இந்த பால்லேயும் இல்லை ஒரு சொட்டாலும். இப்போ நான் எல்லாமே பாயில் பண்ணிட்டேன். இந்த பிளேட்டுக்கும் இதுக்கும் எல்லாமே பாயில் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து 200 கிராம்ஸ்க்கு இத்தனை பால்ஸ் தான் வரும்னு கணக்கெல்லாம் சொல்லலை. ஏன்டா அது நீங்கள் எடுக்கிறது பொறுத்து. இப்போ வந்து இது பிளேன் ஐக்கி தானே, அப்படி பிளேன் ஐக்கிற உங்களுக்கு வேண்டாம் மேலே என்னன்னு ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளும். ஒவ்வொரு ப்ளம்ஸ் வச்சுக்கொள்ளும். அப்படி இல்லாட்டி இந்த பீனட் கொஞ்சம் அப்படியே நல்லா க்ரஷ் பண்ணி அதை வச்சுக்கொள்ளும். நான் இன்றைக்கி வந்து டூட்டி ஃப்ரூட்டி வச்சுக்கொள்கிறேன். அப்போ அது கலர்ஃபுல்லாக டேபிள் டெக்கரேஷனுக்கு நல்லா இருக்கும் தானே. ஸோ அதனால் நான் இன்றைக்கி டூட்டி ஃப்ரூட்டி வச்சுக்கொள்கிறேன். இந்த டூட்டி ஃப்ரூட்டி வந்து ட்ரேயில் கொட்டிப்படாமல் பார்த்துக்கொள்ளுங்க, இல்லாட்டி அது ரோஸ் ஆகிடும். அப்படி ரோஸ் ஆகிச்சிட்டு சரிதான் ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். அதனால் அது ட்ரேயில் கொட்டிப்படாமல், அப்படி ட்ரேயில் கொட்டிப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதை அப்படியே எடுத்துருங்க. ஒவ்வொன்றா வேந்தாலும் பரவாயில்லை. இப்போ இது நான் எல்லாத்துக்குமே டூட்டி ஃப்ரூட்டியாக வச்சுக்கொண்டேன். இப்போ இதை வந்து 160ல் ஓவனில் 160ல் ஒரு 20 மினிட்ஸ் இல்லாட்டி 15 மினிட்ஸ் வச்சுக்கோன்னா நல்லாவே போதும். ஆனால் கிட்டேருந்து பார்த்துக்கொள்ளவே வேணும் கட்டாயம். இங்கே பாருங்கள் நான் இப்போ அப்படி வச்சு எடுத்துட்டேன். என் பாம்பே பிஸ்கட் நல்லா வந்திக்குது. அடுத்து இதை பெரட்டி பார்த்தா இதில் அடிப்பக்கம் இந்த கணக்கு தான் நீக்கணும். இதை விட கொஞ்சமாலும் ரோஸ் ஆகிச்சுட்டா அது டேஸ்ட்டும் மீக்காது, வாயில் போட்டோன்னா கரைஞ்சும் போகாது. இங்கே பாருங்கள் இப்போ எப்படி வந்திக்குது என் பாம்பே பிஸ்கட் சட்டப்படியாக வந்திக்கு. நான் இன்றைக்கி சாப்பிட்டு காட்டுறேன். நான் வந்து நைட் தான் செஞ்சுக்கிறேன், டே டைமில் செய்யலை. டே டைமில் நோம்பு, நான் இதை நைட் தான் செஞ்சேன். ஸோ நல்லா வந்திக்குது என் பாம்பே பிஸ்கட். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் பாம்பே பிஸ்கட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கட்டாயமாக ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சேனலை டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுவானம். இதே மாதிரி இன்னொரு ஈத் ஸ்பெஷல் வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.